கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபை மக்களே, இந்த காலை வேளையில மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் சுகமாய் இருப்பீர்கள் என்று இயேசுக்குள்ளே நான் நிச்சயித்திருக்கிறேன். கர்த்தர் நம்மை பாதுகாத்தார், கர்த்தர் நம்மை போஷித்தார், கர்த்தர் நம்மை எல்லா தீமைகளுக்கும் எல்லா வியாதிகளுக்கும் விலக்கி நம்மை சுகத்தோடு பலத்தோடு இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் நம்மை கூட்டி சேர்த்து அந்த தேவனுக்கு கோடி துதிகள் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்க இந்த காலை வேளையிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க, மகிழ்ச்சியா இருக்கிறீங்க என்று எனக்கு தெரியல. சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை அப்படி இல்லைனாலும் இந்த காலை வேளையில இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவாராக, சமாதானத்தை தருவாராக. எல்லா நெருக்கங்களையும் எல்லா வேதனைகளையும் இந்த காலை வேளையில அகற்றி தேவனை ஆராதிக்கும் பொழுது ஒரு புதிய விடுதலையை, ஒரு புதிய மன மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் நாம் எங்கே கூடினாலும் கர்த்தர் நம் மத்தியிலே வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார், நம்மை அணைத்துக் கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார், நம் தேவைகளை சந்திக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில நாம் எல்லாரும் கூடி வரும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றாக உட்கார்ந்து இந்த காலை வேளையிலே நாம் மீண்டுமாய் தேவனை ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். காலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே வந்து இறங்க வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை மூட வேண்டும். தேவன் நம்மோடு பேச வேண்டும். வல்லமை நமக்கு கிடைக்கும்படியாக இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதுமாய் எங்களை சுகமாய் கண்ணின் கருவிழி போல பாதுகாத்தீங்க. இந்த புதிய வாரத்தையும் நீங்க தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, உங்க சமூகத்திலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த நாளிலே உங்களை ஆராதிக்க, உங்களை தொழுது கொள்ள கர்த்தரை பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் தேசம் முழுவதுமாய் பலவிதமான இடர்பாடுகள், ஆண்டவரே, வேதனைகள், துன்பங்கள், மரண ஓலங்கள் எங்களை சுற்றி எங்கள் காதுகளிலே நுனித்துக் கொண்டிருந்தாலும் இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் சுகத்தோடு பலத்தோடு உங்களை துதிக்க பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த ஆராதனை நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த ஆராதனையில நாங்கள் பயபக்தியோடு பங்கு பெற உங்களுடைய நாமத்தை உயர்த்த பாடி உங்களை கீர்த்தனம் பண்ண கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே முழுமையாய் ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் சந்திப்பீராக. எங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திப்பீராக. எங்கள் ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளையும் கலைந்து அப்புறப்படுத்துவீராக. உடைய சமாதானத்தையும் உடைய சந்தோஷத்தையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள இந்த நேரம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நேரமாய் இருக்க தேவின் கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடைகளையும் அப்புறப்படுத்துவீராக. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையிலும் ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆகவே நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் சேர்ந்து உங்களுடைய தொலைதளங்களுக்கு முன்பதாக, செல்போனுக்கு முன்பதாக நீங்கள் பயபக்தியோடு அமர்ந்து கரங்களை தட்டி பாடும்படியாய் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என்னோடு உள்ளமே உன் அற்புத தேவனையே சோதரி. பொங்க
போக்கி கண்ணீர் துடைத்தார். கருத்துடன் பாடிடுவோம். கருணையா இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார். கருத்துடன் பாடிடுவோம். எல்லாரும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே சோதரி. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தி எம்மை காத்தாரே. அல்லேலூயா. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தி எம்மை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே சோதரி. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் வெள்ளத்தார். எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். யோர்தானை கடந்தோம் அவர் வெள்ளத்தார். எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமமே முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே சோதரி. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம். விரைந்தவர் வந்திடுவார். பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம். விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே சோதரி. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே சோதரி. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. காலங்களில் எத்தனை பேருடைய உள்ளம் பொங்கி வழிகிறது. அல்லேலூயா. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆண்டவர் நம் உள்ளத்திலே ஒரு பேரின்ப வெள்ளத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அவருடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் என்று சொன்ன தேவன்
இந்த காலங்களிலே அப்படியாக ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவ கிருபை என்று உள்ளதே என்று சொல்லி நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. கரங்களை தட்டி உற்சாகமாய் அவருடைய கிருபையை பாடி நாம் கொண்டாடுவோம். அவர் கிருபை இல்லாட்டி நம்ம நிர்மலமாய் இருப்போம். அவருடைய கிருபை தான், அவருடைய இரக்கம் தான், அவருடைய தயவு தான் நம்ம இந்நாள் வரைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாய் கர்த்தரை குறித்து பாடி கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. எல்லாரும் பாடுமா? தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுமா எல்லாரும்? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் வசனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் வசனம் தாவீதின் தேவன் நமக்கு. பொன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பொன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுங்க எல்லாரும். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை கரங்களை தட்டி கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா என்றார் பரிபோம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் மொழியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின்
நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநெகேமியா ஆவியை அடித்தே. வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநெகேமியா ஆவியை அழித்தே. திட நம்பிக்கை தைரியம் நீதாரே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் நீதாரே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவன் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நித்திய தேவனாம் சத்திய வரதாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய வரதாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்று துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுமா எல்லாரும்? நல்லவர் என்று துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அல்லேலூயா என்றார் பரிபோம். அல்லேலூயா. நம்மை நடத்தினார், நம்மை பாதுகாத்தார், நமக்கு முன் சென்றார். அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஏற்பட்ட எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை நல்லது, எத்தனை அற்புதமான. அவர் கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே ஆராதிக்க போகிறோம். நம்முடைய தேவன் ஆராதனைக்கு பார்த்து அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது. ஆகவே எல்லாரும் அப்படியே இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ராஜாதி ராஜாவை ஆராதிக்க போகிறோம். தேவாதி தேவனை தொழுது கொள்ள போகிறோம். சர்வ சிருஷ்டியரை நாம் போற்ற போகிறோம். ஆகவே பயபக்தியோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு கர்த்தரை இந்த காலை வேளையிலே எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நம்ம அப்படியே ஆராதிக்கலாமா? ஆராதனை செய்யலாமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த தேவனை, பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் ஆராதனை செய்யலாம். பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில்
போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. எல்லாரும் சொல்லுமா? ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. எழுப்புத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. எழுப்புத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே. சொல்லுங்க எல்லாரும். ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவருக்கு ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. இயேசுவே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை,
சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற அந்த ராஜாதி ராஜாவை, அந்த தேவாதி தேவனை, அந்த நித்திய ராஜனை கரங்களை ஆண்டவரே உமக்கே ஆராதனை என்று சொல்லி சாட்சாங்கமாய் அவருடைய பாதம் பணிந்து உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று வாசிக்கிறோம். காலங்களில் ஒரு புத்தியுள்ள ஆராதனை ஆண்டவருக்கு சொல்லும். நம்முடைய சரீரங்கள் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக அவருடைய பாதத்தில் வேண்டும், அவருடைய பாதத்தில் அர்ப்பணி. அதுவே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த காலங்களிலே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய பாதத்திலே, சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற உம்முடைய பாதத்திலே நாங்கள் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஆசீர்வதி, எங்களை பண்படுத்து, எங்களை பயன்படுத்து. என் தரத்திலே ஒவ்வொரு தொடர்ந்து எங்களோடு இடைவிடுவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை உற்சாகப்படுத்துவீராக, எங்களை மேன்மைப்படுத்துவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்து. என் கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காலங்களில் எத்தனை பேர் தேவனை முழு மனதோடு ஆராதிச்சிங்க? உடைய தேவன் ஆராதனைக்கு பார்க்கிறேன். அவரை ஆராதிப்பது என்பது நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு பெரிய சாக்கியம், ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே எங்கே வேணாலும் கர்த்தரை நம்ம ஆராதிக்க முடியும். சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்தும் சோதரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் எனக்கு வாயில. தேவனை துதிக்கிற மனுஷங்க ஒவ்வொரு நாளும் ஜெயத்தை பெற்றுக்கொண்டே இருப்பாங்க. தேவனை துதிக்கிறவங்களுக்கு தோல்வி கிடையாது. தேவனை துதிக்கிறவங்க மலைகளை கடந்து செல்வாங்க. தேவனை துதிக்கிறவங்க சத்ருவின் கோட்டையை நிர்மூலமாக்குவாங்க. கர்த்தரை எப்பொழுதும் துதித்து கொண்டே பிசாசுகளை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த வியாதியும் உங்களை தாக்காது. துதி, தேவனை ஆராதி. யோகு சொன்னான்ல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட வேண்டிய முக்கியமான கருப்பொருள். அதான் எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்லு. வாழ்க்கையில எதையும் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நடக்காது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம அப்படியே இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு நேராக கொஞ்ச நாள் நம்ம தேசத்திற்காக ஜெபிக்க போறோம். வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்று எல்லா மனுஷருக்காகவும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அதிகாரிகளுக்காகவும் ராஜாக்களுக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் கிரியமா இருக்கும். கொஞ்ச நேரம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நம்ம தேசத்தின் சூழ்நிலையை, நம்ம இந்திய தேசத்தின் வரைபடத்தை எங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி, ஆண்டவரே எங்க தேசத்தை ஆசீர்வதிங்க, எங்க தேசத்தை பிளஸ் பண்ணுங்க. எங்க தேசத்துல எத்தனையோ ஏழை மக்கள் இருக்கிறாங்க, எங்க தேசத்துல எத்தனையோ வறுமை மிக்க மக்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்க பிளஸ் பண்ணணும். நீங்க யோசிச்சு பாருங்க, தெருவோரத்துல எத்தனை பேர் இப்போ இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல, இந்த லாக்டவுன்ல அநேகர் தெருவோரத்துக்கு வந்துட்டாங்க. அநேகர் பிச்சை எடுக்கிற ஒரு சூழ்நிலை. அவர்களுக்காக சரி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் திருப்தியாக எத்தனை நாள் நடத்தி கொண்டு வந்தார், அதை மனதில் வைத்து ஆண்டவர் எங்களை நடச்ச ஆண்டவர் கிருபை உள்ளவர்னா அவர்களே உங்களால் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜெபிங்க. உங்க வீடுகளில் ஜப சத்தம் எழும்பட்டும். ஜபம் ஒரு தூபம் போல ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகட்டும். ஆண்டவர் ஏழை மக்களை நீங்க தொடணும். ஆண்டவர் ஆண்டவருடைய ஸ்தோத்திரம், தெருவோரத்தில் இருக்க மக்களை நீங்க தொடணும்.
அவர்கள் யாரும் நீங்க ஆசீர்வதிக்கணும். எங்களை ஆசீர்வதித்த தேவன் அவர்களையும் ஆசீர்வதிக்கணும். என்னாகும் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அந்த ஜனங்கள்லாம் ஆசீர்வாதமா இருக்க ஒரு விஷயம், நீங்க எல்லாம் வீடுகள்ல இருந்து ஆண்டவரை எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவீங்களா? ஆண்டவரை தெருவோரத்தில் இருக்க மக்கள் ஏழைகளை நான் எல்லாரையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அவர்களுக்கு எல்லா காரியத்தையும் நேர்த்தியா செய்து கொடுங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம். பிச்சை இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்க பிளஸ் பண்ணுங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம். எல்லாரும் இந்த வறுமை நிலையிலிருந்து மாறணும், அவர்களுக்கு இருக்க எல்லா சூழ்நிலைகள் மாறணும்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் அவர் நம்ம தேசத்துல உலாவணும், நம்ம தேசத்துல உலாவணும். ஜலத்தின் மேல அசைவாடின தேவ ஆவியானவர் நம்ம தேசத்தின் மேல அசைவாடட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அதே நேரத்துல நம்ம தேசத்துல ஒரு எழுப்புதல் வரணும். முக்கியமா எப்போ இந்த கொரோனா வந்ததோ அந்த காரியத்துக்கு முக்கியமா நம்ம மனதுக்கு வந்த காரியம் எழுப்புதல் கூடிய சீக்கிரம் வரப்போகிறது. எப்போ எழுப்புதல் வருதோ அப்ப இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் முற்றிலும் அகற்றப்படும். எல்லாரும் சொல்லிக்க போறோம். ஒரு எழுப்புதல் நம்ம தேசத்துல உண்டாகணும். எழுப்புதல் தீ எல்லா இடத்தையும் பற்றணும். சபைகளுக்குள்ள எழுப்புதல் தீ பற்றணும். ஒரு விசுவாசிக்குள்ள எழுப்புதல் தீ பற்றணும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். ஆண்டவர் இருதயங்களை விருத்த சேதனம் அடைய செய்யுங்க, செவிகளை விருத்த சேதனம் அடைய செய்யுங்க, ஆத்மால விருத்த சேதனம் அடைய செய்யுங்க. எல்லா ஆத்மாக்கள் உயிர்ப்பிக்கப்படணும். வேதத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் சொன்ன போது, கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன போது உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பினது. இந்த நேரத்துல நம்ம இந்திய தேசம் ஒரு உலர்ந்த எலும்பா காட்சியளிக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும், ஒரு சேனையா எழும்பட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு எழுப்புதலை தாங்க, ஒரு எழுப்புதலை தாங்க. முழங்கால் படிக்கணும், வாலிபர்கள் முழங்கால் படிக்கணும். ஒரு ஜெப மேகம் நம்ம தேசத்துல எழும்பட்டும், ஒரு மகிமை மேகம் நம்ம தேசத்துல உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் மோசே ஆசரிப்பு கூடாரத்துல வந்தபோது கர்த்தருடைய மேகம் இறங்கி வந்தது. கர்த்தருடைய மேகம் இறங்கி வந்து இந்த நேரத்துல நம்ம தேசத்துல கர்த்தருடைய மகிமை கடந்து வர, கர்த்தருடைய மேகம் இறங்கி வர எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபிங்க. கர்த்தருடைய மேகமான நம்ம இந்திய தேசத்தை மூடட்டும். பின்மாறி காலத்து மழைக்காக ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் ஆண்டவர் சொன்னார். எல்லா ஒரு பின்மாறி காலத்து மழைக்காக ஆண்டவரை தாங்க. ஒரு பின்மாறி காலத்து மழை ஊற்றப்படணும், தேசத்தின் மேல ஊற்றப்படணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு அதிகாரிகள் மேல ஊற்றப்படணும். பிரைம் மினிஸ்டருக்காக, நம்ம சிஎம்காக, அதே மாதிரி மினிஸ்டர்ஸ்க்காக, எம்எல்ஏக்காக, எல்லாருக்காகவும் ஆண்டவர் நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே அவர்களெல்லாம் பிளஸ் பண்ணுங்க, அவர்களெல்லாம் ஆசீர்வதிங்க, அவங்க இருதயத்தெல்லாம் பரிசுத்தம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோட சித்தத்தை அவர்கள் செய்யணும். உங்களுடைய சித்தத்திற்கு மாறா ஒரு காரியமும் செய்யக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஊழல் எல்லாம் எங்க தேசத்தை விட்டு வெளியேறட்டும். உங்களுடைய சித்தத்துக்கு ஆண்டவர் விரோதமான காரியங்கள் எல்லா காரியத்தையும் இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் நாங்கள் வெளியேற்றுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆளுகை உண்டாகணும். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை, கர்த்தருடைய ஆளுகை உண்டாகணும். கர்த்தருடைய ஆளுகை நம்ம தேசத்துல உண்டாகும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் முதலமைச்சரை ஆண்டவர் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒருவர் எம்எல்ஏக்களை, எம்பிக்களை ஆண்டவர் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வாங்க. ஆண்டவர் உம்முடைய ஆட்சி, ஆண்டவர் உம்முடைய ஆளுகை எங்க தமிழ்நாட்டில், எங்க இந்திய தேசத்துல உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு எழுப்புதல் பரவணும், ஒரு எழுப்புதல் பரவணும். தேசத்திற்கு எல்லா சூழ்நிலைகள் மாறணும், தேசத்திற்கு எல்லா சூழ்நிலைகள் மாறணும். இந்த கொரோனா வைரஸ் மாறணும். இன்னும் புதிய இந்த நோய்கள், கருப்பு பூஞ்சை, அதே மாதிரி வெள்ளை பூஞ்சை, மஞ்சள் பூஞ்சை, இந்த நோய்கள்லாம் மாறணும். எல்லாவற்றையும் முந்தி கட்டி ஜெபிக்கணும். வேதம் சொல்லுகிறது மத்திய 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் ஆண்டவர் சொன்னார். இது கடைசி காலம் தான், ஆகிலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் இந்த நாட்கள் குறைக்கப்படும். நீங்க எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று மத்திய 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுங்க. அந்த வார்த்தையின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களை குறைங்க, இந்த நாட்களை குறைங்க. போதும் இந்த வாதை ஒழியட்டும், போதும் இந்த வாதை ஒழியட்டும், இந்த கொள்ளை நோய் ஒழியட்டும். பலவான நாங்கள் முந்தி கட்டி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். எல்லா வலு செல்வங்களை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறோம். எல்லா ஆண்டவரை தடைகளை, சத்துருவின் அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் முடக்குகிறோம், இயேசுவின் நாமத்தில் முடக்குகிறோம். எங்க தேசத்துல ஒரு விடுதலை உண்டாகட்டும், எங்க தேசத்துல ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு குடும்பத்துல விடுதலை உண்டாகட்டும். கடைசியா கூட நம்ம தேசத்துல இருக்க பொருளாதாரத்துக்காக ஜெபிப்போமா? பினான்சியல் ரீதியா நம்ம தேசம் ஆசீர்வதிக்கப்பட, இந்திய தேசம் லோவா இருக்கு, நம்ம இந்திய தேசம் டெவலப்பிங் கண்ட்ரியா தான் இருக்கு. நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? ஆண்டவரே
ஆண்டவர் இந்திய பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் அநேக மாநிலங்களோட அநேக தேசங்களை விட நம்ம இந்திய தேசத்தை ஏசப்பா அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா வைக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த கரத்துல எல்லாவற்றையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஜெபித்த ஜெப குறிப்பை நீங்களே ஆண்டவரை கேட்டு வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபித்த ஒருவரையும் ஆசீர்வதிங்க. இதற்கப்புறம் எங்க தேசத்துல நாங்க ஒரு மாற்றத்தை காண நீங்க கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லாத்தையும் தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். எங்க ஜீவனோட எல்லாத்தையும் ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த காலை வேளையிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். இந்த நாட்களிலே தேவன் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் எதை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய தேசத்துக்கு, நம்முடைய நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாகவே செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அநேக வேளைகளிலே இது தீமையை போல நமக்கு தெரியலாம், ஆனால் கர்த்தர் இதை நன்மையாக மாற்றி தரப்போகிறார். ஆகவே தைரியமா இருங்க, பயப்படாதீங்க, விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய வார்த்தையை நம்புவோம், தேவனை நம்புவோம், அவருடைய மாட்சிமையை, அவருடைய மகிமையை நாம் நம்புவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டி அதன் பிறகு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்கிறார் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு அதிலே உள்ள ஒரு கருபொருள் வசனம் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், தேவ மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? இன்றைக்கு உலகத்திலே கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே விசுவாசம் என்பது சற்று குறைவாகவே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சூழ்நிலைகளை பார்த்து 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 தேவன் பேரிலே உள்ள அந்த விசுவாசமானது நமக்கு அப்படியே குறைந்து கொண்டே காணப்படுகிறது. ஆனால் அதற்கு மாறாக ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை படித்து 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 நம்முடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒவ்வொரு நாளும் நேற்றைய போல இன்றைக்கு இல்லாதபடி, இன்றைய போல நாளைக்கு இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தின் அளவு கூடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். ஆனால் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நாம் பார்க்கும் பொழுது, ஆமாங்க, ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு மாதிரி இருந்தாங்க, இப்பெல்லாம் ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணுவேன், நல்லா வேதம் வாசிப்பேன், நல்லா மத்தவங்களுக்கு இயேசு பத்தி சொன்னேன், இப்போ அப்படியே எல்லாம் குறைஞ்சு போச்சுங்க. ஏன் காரணம் என்ன? பலவிதமான சூழ்நிலைகளினாலே அகப்பட்டு சிக்கி தவித்து நம்முடைய விசுவாசத்தை என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? ஒவ்வொரு நாளும் இழந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னேன் இல்ல, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொல்லி, இந்த கால வேளையிலே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீ தேவனை விசுவாசித்தால், நீ தேவனை நம்பினால் உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார், உன்னை தேவன் உயர்த்துவார், உன்னை தேவன் பாதுகாப்பார். வேத வசனம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அது அப்படியே நம்பணும், குருட்டுத்தனமா நம்பணும். கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அது ஆமென், அவ்வளவுதான். அதுக்கு மாற்று பேச்சுக்கு இடமே இல்லை. அப்படி நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை, ஒரு பெரிய வெற்றியை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க முடியும். அருமையான தேவச்சனமே, இந்த 11வது அதிகாரத்துல அருமையான ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க முடியும். இயேசு மிகவும் நேசித்த அந்த பெத்தானியா கிராமத்திலே வசித்து வந்த மார்த்தாள், மரியாள், லாசரு என்று சொல்லக்கூடிய
அந்த குடும்பம் மிக அருமையான ஒரு குடும்பம். இயேசுவும் அந்த குடும்பத்தை நேசித்தார், அவர்களும் இயேசுவை நேசித்தார்கள். அப்படிதானே? நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்களா? அது என்ன உண்மைதான். ஆனா அவர் உங்களை நேசிக்கிறாரா? அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. உங்களை நேசிக்கிறாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க மேல பிரியமா இருக்கிறாரான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வழிமுறைகள் அவருக்கு பிரியமாய் இருக்குமானால் அவர் நம் மீது பிரியமாய் இருப்பார். அல்லேலூயா. இந்த கால வேளையில இந்த சம்பவத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் படித்து நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இங்கு இயேசு நேசித்த ஒரு குடும்பம். இயேசு பெத்தானியா கிராமத்துக்கு வரும்போதெல்லாம் அவர்களுடைய வீட்டுக்கு செல்லுவார், அவர்களோடு பேசுவார், அவர்களோடு பழகுவார், அவர்களோடு வந்து இருப்பார். இப்படி பல முறைகள் அந்த குடும்பத்திலே நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் நேசித்த ஒரு குடும்பத்திலே இந்த 11ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம்? முதலாவது வசனத்திலே நாம் அதை வாசிக்க முடியும். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். இயேசு நேசிக்கிற ஒரு குடும்பம், இயேசு நேசித்த ஒரு சகோதரன். ஆனா என்ன நடந்துச்சு? அவன் வியாதிப்பட்டிருந்தான். 3ஆம் வசனத்திலே வாசிப்பீர்களானால், அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் நேசிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். நீர் நேசிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான். அருமையான தேவச்சனமே, நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம். வாழ்க்கையிலே பலவிதமான பாடுகளை பட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். இங்கே அந்த குடும்பமும் அப்படிதான். ஆண்டவரை நேசித்தார்கள். ஆனால் அந்த குடும்பத்திலே உள்ள அந்த சகோதரன் என்னாச்சு? நீர் நேசிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான். இது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு காரியம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லாருடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் ஏற்படுகிற ஒரு காரியம். வியாதி என்பது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று. ஆனால் இயேசுவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவர் அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர், வியாதிகளை சொஸ்தமாக்குகிறவர் என்றெல்லாம் அவர்கள் அறிந்திருந்த போதும் அவர்கள் நினைத்தார்கள், நீர் நேசிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொன்ன உடனே வேகமாக வந்து அவனை சொத்தமாக்கி விடுவார் என்று அவர்கள் நினைத்துதான் அவருக்கு ஆள் அனுப்பினார்கள். ஆனால் அங்கே நடந்ததோ வேறு. அந்த வசனத்திலே நாம் முழுமையாய் வாசிக்கும் பொழுது அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். கவனிங்க, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. ஆண்டவருடைய சிநேகிதம் தான். ஆனாலும் உனக்கு என்ன உண்டு? உபத்திரம். ஆனாலும் அந்த வசனம் சொல்லுகிறது, உபத்திரம் வந்தாலும் நீ என்ன செய்யக்கூடாது? அந்த வார்த்தை சொல்லுது, திடன் கொள்ளு. உபத்திரம் உண்டு, வரும். ஆனா நீ செய்ய வேண்டியது என்ன? திடன் கொள், தைரியமா இரு. ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தார்லவா, இந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பார். இதைதான் நாம்
இந்த சம்பவத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே தான் ஆண்டவர் அங்கே அந்த சகோதரியிடத்தில் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அநேக நேரங்களிலே நாம் சூழ்நிலைகளை பார்த்து 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 அவங்க நினைச்சாங்க இயேசுவானவர்கிட்ட சொன்னதும், நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான்னு சொன்னதும் எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிட்டு உடனடியே வந்துருவாருன்னு நினைச்சாங்க. ஆனா மனுஷன் தப்பு கணக்கு போடுகிறதை நம்ம இங்கே பார்த்தோம். ஆண்டவர் சொன்னார், உன் நினைவு என் நினைவு இல்லப்பா. அந்த இடத்துல நான் வாசிக்கும் போது நீங்க அந்த சம்பவத்தை முழுவதுமாய் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, அவர் கேள்விப்பட்டு இன்னும் 2-3 நாள் அப்படியே அமைதியா இருந்துட்டார். அவர் மற்ற காரியங்களை செஞ்சுட்டு இருந்தார். 4ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். பாருங்க, கேட்ட பொழுதும் அவர் சொல்லிட்டாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது என்று அவர் சொன்னாரு. ஆனாலும் அதை அவங்க விசுவாசிக்கல. ஆனா காரியம் பாத்தீங்கன்னா தலைக்கீழ மாறி போச்சு. மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் என்று சொன்னாரு. ஆனா அங்க நடந்தது என்ன? மரணம் சம்பவித்தது. அருமையான தேவச்சனமே, இந்த காலை வேளையிலே இயேசுடைய வாழ்க்கையின் படகிலே இருப்பாரானால், உன் வாழ்க்கையில் அவர் தலைவராய் இருப்பாரானால், உன் குடும்பத்தில் அவர் தலைவராய் இருப்பாரானால், நான் சொல்றேன், பிரச்சனைகள் வரும். ஆமேன் சொல்லுங்க. ஐயோ வேண்டாமா, ஆமேன்லாம் சொல்ல வேண்டாம், இதுக்கு போய் ஆமேன் சொல்ல சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க, எனக்கு தெரியுது. நான் சொல்றேன், பிரச்சனைக்கு பயந்து ஓடினீங்கன்னா உங்களை விரட்டித்தான் வரும். இயேசு கூட இருக்கிறதுனால பிரச்சனையை பார்த்து கூப்பிட்டு பாருங்க, பிரச்சனை உங்களை பார்த்து ஓடும். நீங்க பிரச்சனை பார்த்து ஓடினீங்கன்னா அது உங்களை விரட்டும். உபத்திரவங்கள் உண்டு, அதை பத்தி கவலையே படாதீங்க. அது ஒண்ணு மேல ஒண்ணு போச்சுன்னா இன்னொன்னு வரும். ஏன்னா அதை ஜெயித்தீங்களா, இதையும் ஜெயிப்பீங்க. அந்த ஒரு விசுவாசத்தோடு கடந்து போய்கொண்டே இருக்கணும். ஐயோ பிரச்சனை வந்துச்சு, ஐயோ பிரச்சனை வந்துச்சு, ஐயோ இது என்ன ஒண்ணு செய்ய முடியாது, இது பெருசா இருக்குது, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, இதெல்லாம் சொல்லி சாக்கு பக்க சொல்லி அப்படி முடங்கிடாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். தேவனுடைய வார்த்தையின் மேல விசுவாசத்தோடு நாம் வாழும் பொழுது எந்த பிரச்சனையும் நம்மை அமிழ்த்த முடியாது, ஆழ்த்த முடியாது. மனதில் வைக்கும் பொழுது சங்கீதம் 34:19 நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். எவ்வளவு அற்புதமான வார்த்தை. ஆரம்பம் அந்த வார்த்தை முதல் பகுதி நம்மளை பயமுறுத்தலாம். ஆனா 2வது பகுதி பெரிய ஜெயத்தை ஆண்டவர் அந்த பகுதியிலே கொடுத்திருக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஆஹா, இவ்வளவு வருமா? ஆமா வரும். ஆனா அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் என்ன செய்வாரு? என்ன செய்வார்? வாசிக்கிற வசனத்தை, அவைகள் எல்லாவற்றிலிருந்தும், அங்க பிரிச்சியே கொடுக்கல, எல்லாவற்றிலிருந்தும் என்ன வந்தாலும் சரி, எவ்வளவு பெருசு வந்தாலும் சரி, சின்னது வந்தாலும் சரி, தீர்க்க முடியாது வந்தாலும் சரி, அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுவிப்பார், உன்னை விடுவிப்பார். நீ நீதிமானா வாழ்ந்தினா கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஆண்டவர் விசுவாசித்து வாழ்வாயானால் உன்னை ஆண்டவர் விடுவிப்பார். எதுவும் உன்னை அழிக்க முடியாது, எதுவும் உன்னை அமிழ்த்த முடியாது. நீ இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் பெறுவாய். அருமையான தேவச்சனமே, இந்த நாட்களிலே உபத்திரம் உங்களை அழுத்தி அமிழ்த்துக் கொண்டிருக்கிறதா? குறுகி போயிருக்கிறீர்களா? இனி இந்த வாழ்க்கை இப்படியேதான் போகுமா? இதுக்கு ஒரு விமோசனமே இல்லையா?
2020 மார்ச்சில் வந்த இந்த கொரோனா தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஒண்ணு முடிஞ்சது, இப்ப 2வது போய்கொண்டிருக்கிறது. இனி 3வது வருமா 4வது வருமா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. நம்முடைய வாழ்க்கை என்னதான்? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசி. ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இயேசு போன படகுல தாங்க பிரச்சனை. இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க பிரச்சனை இருக்கும். கவலையப்படாதீங்க. அல்லேலூயா. பிரச்சனைகளை களைகிறவர் அங்கே நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா. முதலாவதாக இந்த சம்பவத்திலே நாம் வாசிக்கிற ஒரு காரியம், இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அல்லது இயேசுவை நேசிக்கிறவர்களுக்கு உபத்திரவம் உண்டு. இரண்டாவது, இதை அடுத்த நிலைக்கு எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். 11வது வசனத்தை வாசிக்கலாம். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். பாருங்க, முதல்ல வியாதியா இருக்கிறான் என்று நியூஸ் வந்துச்சு. இப்போ என்ன நியூஸ் வந்திருக்கு அவர்கிட்ட? லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான். லாசரு என்ன இருக்கான்? நித்திரை அடைந்திருக்கிறான். ஏன்னா 6வது வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் அவரிடத்தில் போகலாமா என்றார். இயேசு பிரதித்திரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினாலே இடர மாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினாலே இடருவான். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த சம்பவத்தை கொஞ்சம் நம்ம உன்னிப்பா கவனிப்போம் சொன்னா, பாருங்க, வியாதியாயிருக்கிறான் என்று கேள்விப்பட்ட பொழுது அவனுக்கு ஆள் அனுப்பினார்கள். நீ நேசிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொன்ன பொழுது அவர் தீவிரமாய் சென்று அவனை சொத்தமாக்கி இருக்க வேண்டும். ஆனால் அங்கே வசனம் சொல்லுகிறது, அவர் 2 நாள் அங்கே தங்கி, அவர் அதை பத்தி கொஞ்சம் கூட என்ன செய்யல, கேர் பண்ணவே இல்லை, ஒரு பதட்டம் அடையவே இல்லை. நீங்களும் நானும் தான் இந்நேரம் பதட்டம் அடைஞ்சிருப்போம். அவரை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருப்போம். என்னையா மனுஷன் ஃப்ரெண்ட், ஒரு வியாதியா இருக்கிறான், அவனை வந்து சொத்தமடைகிறத விட்டுட்டு அவர் பாட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அப்படித்தானே? ஆண்டவர் பின்னும் 2 நாள் அங்கே தங்கினார். சூழ்நிலைகள் தலைகீழாக இன்னும் நம்முடைய விசுவாசத்தை அசைக்கக்கூடிய காரியங்கள் அங்கே நடக்கும். நம்ம நினைச்சது என்ன? இயேசு உடனே வருவார், என் சகோதரன் மேலே கைகளை வைப்பார், அவன் சொந்தமாவான் என்று சொல்லி அவர்கள் விசுவாசித்துதான் அந்த செய்தியை அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள். ஆனால் இங்கே நடந்தது என்ன? அவர் வரவில்லை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவன் வியாதியின் கொடுமையிலே அங்கே மரித்து போகிறான். சூழ்நிலைகள் தலைகீழாய் மாறிவிட்டது. நம்முடைய விசுவாசம் எங்க போகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் கொரோனா, ஏதோ ஒரு சிலர் ஆங்காங்கே மரித்தார்கள். அப்போ ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு திருச்சபையெல்லாம் நோக்கி கூப்பிட்டது. கொஞ்சம் அப்படியே தைரியப்படுத்தி கொண்டு அப்படியே காலத்தை கடத்தினோம். இப்பொழுது அது சரியாய் போய்விடும் என்று நினைத்த நாம் இப்போது 2வது அலைக்குள்ளே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம்.
இது முதலாவது அலையை காட்டிலும் பன்மடங்கு கொடியதாய் இருக்கிறது என்று நாம் காண முடிகிறது. ஒவ்வொரு நாளும் அநேக பரிசுத்தவான்கள் மறித்து கொண்டிருக்கிறார். மருத்துவமனைக்கு போகிற அநேகர் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியல. வீட்டில் இருந்தாலும் மரணம், மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போனாலும் மரணம். என்ன செய்ய முடியும்? சூழ்நிலை தலைகீழாய் போய்விட்டது. அரசாங்கம் சொல்லுது தலைக்கு மிஞ்சி போயிடுச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு நாள் லாக்டவுன் போட போறாங்க? நான் சொல்றேன், நீ ஆண்டவரை விசுவாசிப்பாயானா தேவ மகிமையை காண்பாய். அதுதான் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சூழ்நிலையை பார்க்க, சூழ்நிலைகள் மேலே நடந்த தேவனை பாருங்க, சூழ்நிலைகளை ஜெயமெடுத்த தேவனை பாருங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க. காலங்களில் எல்லாம் அன்பருக்கு கொடி கொடுத்து பொழுது கொரோனாவை விரட்டுவதற்கு ஒரு விரல் அவர் நீட்டினால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நம்ம விசுவாசிக்கணும், தேவனுடைய வார்த்தையை நம்ம நம்பணும். மூணாவது அந்த சம்பவத்திலே நம்ம பார்க்கிற ஒரு காரியம் 21வது வசனத்திலே மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே நீங்க இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். என் சகோதரன் மரித்திருக்க. அதுக்கு தான் ஆரம்பிச்சாங்க. நீங்க இல்லல்ல, போயிட்டாவே. நம்ம நினைச்சது நடக்கலையே, ஒரு பெரிய வேதனை. நாங்க நினைச்சோம் உம்மிடத்துல ஆள் அனுப்பினதும் நீ உடனே வருவீர் என்று நினைச்சோம். ஆனா நீங்க இல்லையே, நீங்க வரலையே. நீங்க வந்திருந்தீங்கன்னா இந்த லாசர் செத்து போயிருக்க மாட்டானே. 32வது வசனத்திலையும் அதை நம்ம பார்க்கலாம். மரியாள் சொல்றத பார்க்கலாம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீங்க இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். என் சகோதரன் ரெண்டு சகோதரிகளும் சொல்றாங்க, நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான். என்ன சொல்றாங்க? சூழ்நிலை தலைகீழாய் மாறிவிட்டது, நாங்க நினைச்சபடி நடக்கல. எவ்வளவு பெரிய ஒரு வேதனை பாருங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையின் போராட்டத்திலே இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாம் கடந்து வர வேண்டியது இருக்கிறது. நம்ம நினைச்சபடி எல்லாம் நடக்காது. ஆண்டவராக தான் சொன்னார், நினைவு ஏன் நினைவு அல்லப்பா. நம்ம உண்மையா நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம அறிவு அவ்வளவுதான். ஆனா அவருடைய அறிவு, அவருடைய திட்டம், அவருடைய நினைவுகள் எல்லாம் நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் எரேமியா 33:3 நம்ம வாசிக்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. நம்ம அறிவு அவ்வளவுதான், நம்ம மூளை கெப்பாசிட்டி அவ்வளவுதான், புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனா அதுக்கு மேல ஆண்டவர் செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சம்பவத்தில் அதை தான் நம்ம வாசிக்கணும். நீங்க இங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான்ல. நீங்க இல்ல, அதனால அவன் போயிட்டான், இனி ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? அவர் இல்லைன்னா செய்ய முடியாதா? எல்லாவற்றையும் செய்கிறது. இதுல நம்ம விசுவாசிகளுக்கு இன்னொரு காரியம் இருக்கு. 4வது ஒரு காரியத்தை நீங்க வாசிக்க முடியும். 23வது வசனத்தை வாசிக்க. இயேசு அவரை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். இயேசு சொல்றாரு, என்ன நிலையில சொல்றாரு? லாசர் செத்துட்டான், கல்லறையில வச்சுட்டாங்க, 4 நாள் ஆயிடுச்சு. ஆனா இயேசு சொல்றாரு, அந்த
அந்த சகோதரிகளை பார்த்து அந்த எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, நீங்க இருந்தீங்கன்னா அவன் செத்து போயிருக்க மாட்டான், இப்ப செத்துட்டான், அடக்கெல்லாம் பண்ணிட்டோம். ஆனா இயேசு சொல்றாரு, மறுபடியும் என்ன சொல்றாரு பாருங்க, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்று சொல்றாரு. இயேசு அத அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றாரு, ஒரு நம்பிக்கை கொடுக்கிறாரு. உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான். இந்த சகோதரி 2 பேரும் நல்ல சகோதரி. என்ன கேட்டா வசனத்தை நல்லா படிச்ச சகோதரிகள். 24ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு மாத்தால் உயிர்த்தெழுதல் நடக்கும். கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான். நீங்க சொல்றீங்கல்ல அவன் உயிர்த்தெழுப்பான்னு, அது என்ன உண்மைதான், கரெக்ட் தான். ஆனா எப்போது? கடைசி நாளிலே எல்லாரும் உயிர்த்தெழுவாங்கல்ல, அப்போ அவனும் வருவான் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க, அவர் சொல்றாரு இப்ப நான் உயிர்த்தெழ வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க சொல்றாங்க அதெல்லாம் இப்ப நடக்காதையா, கடைசி காலத்துல எல்லாரும் உயிர்த்தெழுவாங்கல்ல, அப்போ அவன் உயிர்த்தெழுவான். 25வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் எல்லாவற்றையும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். மறுபடியும் கேள்வியை கேட்கிறாரு. விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையாய் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அதை கடைபிடிக்கணும். யோபு சொல்றாங்களவா, என்னை கொன்று போட்டாலும் உண்மையில பற்றுதலாக இருக்கிறேன். அது நீங்க கொன்று போட்டா அதுதாங்க விசுவாசம். நமக்கு அந்த விசுவாசம் இருக்கா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா போதும், சர்ச்சுக்கு போனது போதும், பைபிள் வாசது போதும், ஆண்டவரை தேடுறது போதும், என்ன தேடி என்னத்தை கண்டோம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தானே சொல்றாங்க. நீங்க அந்த கூட்டத்தில் இருக்கீங்களா? அப்படி சொன்னீங்களா ஒரு புறமாட்டீங்க. அப்படி நம்ம சொல்லக்கூடாது. நிக்கிறோம் சொன்னாலே தேவ கிருபை. உலகத்துல எத்தனையோ பேருக்கு அழிவு வந்தது. நீங்களும் நானும் சாகாம இருக்கிறோமே, அது எப்படிங்க? தேவ கிருபை. அதுவே நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம், அதுவே நமக்கு கொடுத்த ஒரு பெரிய நன்மை. அதை தரல, இதை தரல, ஆண்டவர்கிட்ட சண்டை போடாதீங்க. ஆண்டவரே நீங்க கொடுத்தீங்க பாருங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா அப்படின்னு சொல்லுங்க. இந்த பஞ்ச காலத்திலே, இந்த பொருளாதாரம் நசுங்கி கிடக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு என்ன அருமையான ஆகாரங்களை கொடுத்துட்டு இருக்கிறாரு. நன்றி சொன்னீங்களா? நம்ம கம்பாரிசனே வேறதான். அவனை மாதிரி சாப்பிட முடியல, அவனை மாதிரி இருக்க முடியல. இதே நம்ம பாரத தேசத்துல எத்தனை கோடி மக்கள் உணவில்லாமல் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? குப்பை தொட்டிய போயிட்டு கிண்டி அதுல ஏதாவது உணவு கிடைக்குமான்னு தேடி அலைகிற குழந்தைகள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? மேல உடுக்க ஆடை இல்லாதபடி கிழிந்து போன வஸ்திரங்கள், அரைகுறை வஸ்திரங்களை போட்டுக்கொண்டு எத்தனை குழந்தைகள் தெருவிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை என்ன அப்படியே வச்சிருக்காரு ஆண்டவர்? ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ் போடுறல, அது ஒரே நாள்ல 3 ட்ரெஸ் 4 ட்ரெஸ் எல்லாம் போடுறல ஆண்டவர் கொடுத்திருக்காருல்ல. நன்றி சொன்னியா அதுக்கு? அதெல்லாம் இல்ல. அவன மாதிரி அந்த வஸ்திரம் போடல, இவன மாதிரி ஈடு கட்டல, அவன மாதிரி வாகனம் வாங்கல. இதுலதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம வாழ வச்சிருக்காரு, அதற்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு பிரியமா இருக்க, முறுமுறுக்காதீங்க. ஆண்டவரை விசுவாசி. ஆண்டவர் அதான் சொல்றாரு, அவரை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைக்கும். இங்கே மார்த்தாள் மரியாளுடைய நம்பிக்கை வேற, அவனுடைய எதிர்பார்ப்பு வேற. ஆனா எல்லாமே அங்கே ஒன்றுமில்லாமல் அவங்க எதிர்பார்த்ததற்கு
ஆப்போசிட்டா நடந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் நேசிக்கிற அந்த சகோதரனை, கர்த்தர் நேசிக்கிற அந்த குடும்பத்தை ஆண்டவர் கைவிடவே இல்லை. கைவிடவே. ஒருவேளை மரிச்ச அன்னைக்கு சுற்றிலும் இருக்கிறவங்க நினைச்சிருப்பாங்க, ஆண்டவர் கைவிட்டாரு, இனி வாய்ப்பே இல்லை. அதுவும் கல்லறைக்கு போற வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். அட்லீஸ்ட் இப்பமாவது இந்த நேரமாவது வந்தாருனாவது இந்த டெட் பாடியை மேல கையை வச்சு சுத்தமாக்குவாரு. அட்லீஸ்ட் தூக்கிட்டு போகும்போது சுடுகாட்டுக்கு போகும்போதாவது வந்தாருன்னா பாடையாவது தொட்டு சுகமாக்குவார் என்று அந்த நம்பிக்கை எல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் கூட அந்த இருந்த 1% நம்பிக்கை கூட போச்சு. ஏன்னு கேட்டா அடக்கம் பண்ணியாச்சு, மண்ணு போட்டு மூடியாச்சு. இனி வாய்ப்பே இல்லை, இனி நம்பிக்கையே இல்லை. அந்த சூழ்நிலை வரும் வரைக்கும் ஆண்டவர் பொறுமையாயிருக்கார். நீங்க அந்த சம்பவத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா மறுபடியும் 34ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாம். அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார், அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார். இவனை சாகாமல் இருக்கவும் பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறை இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். கவனிங்க, விசுவாசிக்க சொன்னாருங்க. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொன்னாரு. சொல்லிட்டாங்க. கல்லறைக்கு கூட்டு போறாங்க இயேசுவானவரை. அங்க பார்த்தா லாசர் வைத்திருந்த கல், அந்த கல்லறை மூடப்பட்டிருந்தது, கல்லாலே மூடப்பட்டிருந்தது. இங்க நல்லா கவனிக்கணும். இயேசுவானவர் இப்பொழுது லாசருவை உயிரோடு எழுப்ப போகிறார். ஆனால் அதற்கு முன்பதாக அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன சொல்றாரு? 39வது வசனத்தை, இயேசு அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். பாருங்க, 2 காரியம். ஒண்ணு கல் எடுக்கணும், இன்னொன்னு லாசருவை உயிரோடு எழுப்பணும். இதுல எதுங்க எளிதான காரியம்? லாசருவை உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை படைத்தவருக்கு இந்த கல்லை எடுக்க தெரியாதா? தெரியும். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், கல்லு தானா புருண்டு போகும். ஆனாலும் அங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு? அந்த கல்லை எடுத்து போடு. மனிதன் செய்ய வேண்டிய காரியத்தை மனிதன் செய்துதான் ஆகும். நீ செய்ய வேண்டிய காரியத்தை நீ தான் செய்யணும். அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்வார். அதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னார். அங்க கல்லை எடுத்து போடுறாங்க. கல்லை எடுத்து போட்டதவங்க என்ன நடக்குது? அவங்க சொல்றாங்க, இது நாருமே. மரித்தவருடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்போது நாருமே 4 நாள் ஆயிற்று என்று சொல்றாங்க. அப்புறம் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். பிறகு அவங்களுடைய பெயரை சொல்லி என்ன செய்யறாரு? கூப்பிட்டார். லாசர் என்ன செஞ்சான்? மரித்தவன் உயிரோடு எழுந்து வந்தான். விசுவாசி, விசுவாசி. மிக மிக இந்த அற்புதம் நடைபெறுவதற்கு தேவன் பேரிலே அவர்கள் வைத்த விசுவாசம் மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கிறதா இருக்கிறது. ரோமர் எழுதின நிருபத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இன்றைக்கு நமக்கு ஒருவேளை விசுவாசம் குறைந்து இருக்குமானால் விசுவாசத்தை வர்த்திக்க செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும்.
தேவனுடைய வார்த்தையை நீங்க வாசிக்க 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 உங்க உள்ளான மனிதன், உங்கள் ஆத்துமா விசுவாசத்திலே அவன் பலப்பட்டு கொண்டே இருப்பான். இன்றைக்கு நாம் விசுவாசிக்க முடியாதபடி இருப்பதற்கு ஒரு காரணம், தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யல, அறிந்து கொள்ளல, தேவனுடைய வார்த்தையை படிக்கல, தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணல, தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துக்குள்ள வைக்கல. ஆகவேதான் நாம் சில காரியங்களை விசுவாசிக்க கூடாதபடி சூழ்நிலைகளை பார்த்து 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 நம்முடைய விசுவாச படகு சேதமடைந்து குற்றுகிறாய் குலையுறாய் இன்னைக்கு ஒரே இடத்திலே நின்று கொண்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, இந்த காலை வேளையிலே உன்னுடைய விசுவாசம் பெருக வேண்டுமானால், வளர வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையை படி. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாகும். அருமையான தேவஜனமே, காலை வேளையிலே நீ விசுவாசத்திலே வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுது, நீ விசுவாசித்தான் தேவ மகிமையை காண்பாய். இந்த காலை வேளையில் உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து, உங்களுக்கு முன்பதாக எப்படிப்பட்ட சவால் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது, எப்படிப்பட்ட பிரச்சனை உங்களை சூழ்ந்திருக்கிறது என்று எனக்கு தெரியாது, எப்படிப்பட்ட வேதனையில நீங்க இருக்கிறீங்க என்பது எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, நீ விசுவாசித்தா தேவ மகிமையை, நீ விசுவாசித்தா அந்த பிரச்சனை ஒண்ணு விட்டு போயிடும், நீ விசுவாசித்தா அந்த பிரச்சனையை நீ ஜெயித்துருவ, நீ விசுவாசித்தா அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுவாய். இன்னைக்கு எந்த காரியம் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறாய், எந்த காரியத்தை நோக்கி கலங்கி கொண்டிருக்கிறாய், எந்த காரியத்தை வைத்து நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய், தேவ சமூகத்திலே வைத்து விட்டு தேவனை விசுவாசி. இந்த காரியத்தை என் தேவன் செய்து முடிப்பார், இந்த காரியத்தை செய்ய என் தேவன் வல்லமை உள்ளவர், இந்த காரியத்தை செய்வதற்கு என் தேவன் பெரியவராய் இருக்கிறார், உலகத்திலே இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்ற அந்த வார்த்தையை நீ அறிக்கையிடு, அதை விசுவாசி. இந்த காலையிலே நீ விடுதலையை பெற்றுக் கொள்வாய். விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய வசனத்தை வாசி, வசனத்தை அறிக்கை, வசனத்தை சொல்லிக்கிட்டே இரு. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை விடுங்க, வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக் கொள்வீங்க. காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தை உங்களை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே விசுவாசிங்க, அதை அப்படியே அறிக்கை செய்ய. இந்த காலை வேளையிலே ஒரு பெரிய ஜெயம், ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய நன்மை உங்களை பக்கத்துல தான் விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நான் பார்க்கலாம். என்னால விசுவாசிக்க முடியலன்னு சொல்லாதீங்க. சூழ்நிலையை பார்க்கறத நிப்பாட்டிட்டு சூழ்நிலையை வெல்லக்கூடிய தேவனை நோக்கி பாருங்க. அவர் சர்வ வல்லமை உள்ளதே, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறது. அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க, அவரை விசுவாசிங்க. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். சகோதரியே, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். பிரச்சனையை பார்க்காத, இயேசுவை நோக்கி பார். சூழ்நிலையை பார்க்காத, இயேசுவை நோக்கி பார். சூழ்நிலை உன்னை பயமுறுத்ததான் செய்யும். சூழ்நிலையை பார்க்க பார்க்க நீங்க உடைஞ்சு போவீங்க, நசுங்கி போவீங்க. சூழ்நிலையை காட்டிலும் தேவன் பெரியவராயிருக்கிறார். தேவனை நோக்கி பாருங்க, விசுவாசிங்க. என்னை ஒருபோதும் கைவிடாத தேவன், என்னை ஒருபோதும் விலகாத தேவன், என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த காலங்களில் என்னை ஆசீர்வதிக்க வசித்துக் கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேரு இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில
இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றும். உண்மை நான் நம்புகிறேன், உண்மை நான் நேசிக்கிறேன், உண்மை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அற்புதம் செய்யும், எனக்கு அற்புதம் செய்யும். பரலோக பிதாவே, இந்த காலங்களில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நான் செபிக்கிறேன். அன்றைக்கு மார்த்தாள் மரியாள் அவருடைய எண்ணங்களிலே இருந்தது போலதான் எங்களுடைய எண்ணங்களில் நாங்களும் இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் இப்படி செய்வார், அப்படி செய்வார். ஆனா அதெல்லாம் ஏமாற்றமாய் போனது. ஆனா அவர் எங்க அறிவு கேட்டாத காரியத்தை நீ செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாட்களிலும் ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இப்படிதான் மாறும் நாங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆனா அப்படி இல்லை. நீங்க வேறு விதத்தில, நீங்க அற்புதமான விதத்திலே, அதிசயமான விதத்திலே, ஆச்சரியமான விதத்திலே இந்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கொண்டு வர போகிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா என்கின்ற ஒரு பெரிய தீமையை நீர் எங்களுக்கு நன்மையாய் மாற்றி தருகிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதன் நிமித்தமாய் அநேக சத்துருக்களை நீர் அழிக்க போகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். அநேக துன்மார்க்கரை நீர் ஆண்டவரே நிர்மூலமாக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். அநேக தீமையான காரியங்களை, எங்க தேசத்துக்கு விரோதமாய் எழும்பின தீமையான காரியங்கள் எல்லாம் மடங்கடித்து கர்த்தர் ஒரு பெருந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நீர் கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை நடத்த போகிறீர், அதற்காக எங்களை ஆசீர்வதியும். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். எங்கள் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த பொருளாதாரத்துக்காக ஸ்தோத்திரம். நம்மை கனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, நம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. காலங்களில் இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடர்வதாக வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். மேகத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் காவலும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை நடத்துவாராக. கர்த்தர் உங்கள் போக்கையும் உங்கள் மரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமா இருங்க, கர்த்தரை துதிங்க, விசுவாசத்தோடு இருங்க. ஆமென்.